ஹாய் மக்கா. இன்னும் என்னென்னா நான் இரமுதுறைக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் நாளுக்கு பிறகு இங்கே வந்திருக்கு. பாருங்க மக்கா, தேய்ட்டு ஒரு மணல் போல காணுது இல்லையா, அந்த இடத்துல தான் மீன் பிடிச்சேன். ஸ்டிக்கு எல்லாம் கொண்டு வந்தேன். நான் ஸ்டிக்கு வந்து மீன் பிடிக்க போகிறது இல்லை. நம்ம நேரம் ஆப்போசிட் சைடு வந்து பட்டணமாக மக்கா. வேறு இந்த சைடு வந்துட்டு அந்த பட்டணம் ஹார்பர் நம்ம கைச்சுண்டைக்கு தான் நான் மீன் பிடிக்க போகிறது அன்றைக்கி. பாருங்க மக்கா, மீன் என்ன நல்லா நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சி. நாங்கள் 2 பேர் தான் வந்தோம், கொஞ்சம் தான் கிடச்சி. இந்த சைடு வந்து கடலாகும் உங்களை அலையில் இங்கே வராமல் இருக்க வேண்டியாக்கும் இந்த தடுப்பு. பாருங்க நமக்கு ஒரு சைஸு புள்ளி புலாவு. அதை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு புள்ளி புலாவுன்னு வேணும். പിന്നെ കേരളത്തിൽ നച്ചറാണ് ഹെവി സൈസ് നമുക്ക് 1 கிலோ இருக்கு. அவனை சவுட்டு பாருங்க, அவனை சவுட்டி பிடிப்பான் பாருங்க. சவுட்டி பிடிக்க காரணம் என்னென்னா, இதுக்கு முள் கையில் பட்டாச்சுன்னா நல்லா கடுக்கும். 9 இன்ச்சு செருப்பு சவுட்டி பிடிச்ச பிறகு பார்த்தீங்களா சைஸை பார்த்தீங்களா, ஹெவி சைஸ் மகா, ஹெவி சைஸு. ப்ளட்டு பாயுது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் மீன் மொத்தம் கிடச்ச மீன் இன்னைக்கு இவ்வளோதான் மகா. பூலா ஒன்று தான் சைஸு. அதுக்கு காரம் எல்லாம் சிறுது பார்த்தீங்களா. ஒரு எப்படி ஒரு அடி பக்கத்தில் நீளம் இருக்கேன். எனக்கு ஒரு அடியில் ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். ஆனால் நல்ல சைஸ், ஹெவி வெயிட் உண்டு நல்லா. இன்னும் கொஞ்சம் காரை கிடச்ச மகா. பாருங்க கொஞ்சம் காரை. இது என்ன மீன் தெரியாது, ஒரு வித்தியாசமாக ஒரு மீன் கிடச்சி. இது ஒன்று. பின்ன 2 நாக்கு மீன் நெல்லுவேன் இங்கே. அந்த மீன் 2 எண்ணம் கிடச்சி, சின்ன சைஸு தான், 2 எண்ணம் கிடச்சி. கொஞ்சம் மஞ்சக்கோரை இன்னும் ஃபிங்கர் நெல்லுவேன் மஞ்சக்கோரை. பின்ன கொஞ்சம் கண்ணாடி மீன், அப்படி கொஞ்சம் மீன் கிடச்சி. நமக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா. சப்போர்ட் பண்ணுங்கள் மொத்தத்தில்.